முதலாம் உலகப் போர் ஏன் வந்துச்சு அப்படிலாம் 1000 காரணம் இருக்கும். 2ஆம் உலகப் போர் ஏன் வந்துச்சு அப்படிலாம் அதுக்கும் 1000 காரணம் இருக்கும். 3ஆம் உலகப் போர் வந்துச்சுனாலும் 1000 காரணம் இருக்கும். ஆனா உதிக்கிற இடம் அப்படிங்கிறது 3 போர்களுக்குமே மாறப்போறதில்ல ஐரோப்பா தான். இந்த உக்ரைன் யுத்தம் நிக்கிற ஸ்டேஜுக்கு போச்சு. இல்ல நிக்காது கொஞ்சம் கூட தான் நடக்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு சிக்னல குடுத்தாங்க. என்னடா இது பழையபடி சிக்னல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, திடீர்னு உலக யுத்தமா மாறுறதுக்கே சிக்னல் வந்துருச்சு. அதுக்கு காரணம் ஐரோப்பா தான். ஐரோப்பாவ பொறுத்தவரை "என்னடா பேச்சுவார்த்தைக்கு எங்கள கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. எங்கள கூப்பிடாம எப்படி நிக்கும்?" அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார்கள். அதாவது இவ்வளவு நாள் ரஷ்யாவ தள்ளி போடணும். எது? ரஷ்யாவோட பலத்துல இருந்து ரஷ்யாவ பின்னோக்கி தள்ளி போடணும். இந்த பிராந்தியத்துல ரஷ்யா மல்லு கட்டணும்னு கனவு கூட காணக்கூடாது. அவன் கனவே காணல. ஆனா காணவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் உக்ரைன் யுத்தத்த நடத்திக்கிட்டே இருந்தார்கள். இப்ப அதுலலாம் சோர்வாயிட்டார்கள். முடிஞ்சா போதும்னு நினைக்கிறார்கள். ஆனா அவர்களோட பிரசன்ஸ் இருக்கணும். அப்படி பிரசன்ஸ் இல்லாட்டி முடியவே கூடாது. போ நான் அழியிறேன்னா கூட ரஷ்யாவும் அழியும், கூட அமெரிக்காவும் அழியும், கூட உலகமும் அழியட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சுல நினைக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அதோட ஒரு விளைவா தான் ரஷ்யாவோட சொத்துக்கள முடக்கி உக்ரைனுக்கு அத தர்றதாக பெரிய அளவு பேச்சு. ஆனா ஐரோப்பாக்குள்ள தான் எல்லா பேரும் ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு ஒரே லேபிள் தான். ஆனா அந்த லேபிள் ஒட்டியிருக்க புக்ல ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு திசைக்கு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணும் சேரவே மாட்டாங்க. நம்மள காட்டிலும் மோசம். அதாவது எதிரி நாடுகள காட்டிலும் மோசமா அடிச்சுக்குவாய்ங்க. அதனால இந்த ரஷ்ய சொத்துக்கள முடக்கி அத தூக்கி உக்ரைனுக்கு செலவு பண்றத வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வில்லங்கமான யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எடுத்து செலவு பண்ணிருவோம். அதுக்கடுத்து அமெரிக்க, ரஷ்ய பேச்சுவார்த்தையில ஒரு முன்னேற்றம் வந்து ஒப்பந்தம்லாம் வரும்போது, எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா கொஞ்சம் காச புடுங்கி குடுக்கும். அந்த காச திருப்பி இதோ அ ஏற்கனவே உன்ட்ட இருந்து புடுங்குன காசு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கே குடுத்துருவோம். ரஷ்ய பணத்த வாங்கி திருப்பி நம்ம பாக்கெட்ல வச்சு, திருப்பி ரஷ்யா கையிலேயே குடுத்துருவோம்னு விசித்திரமான ஒரு யோசனை. இதுக்குமே அங்க உள்ள ஆட்கள் சம்மதிக்கல. அடிப்படையில நீ ரஷ்ய சொத்த தொடாத. அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹங்கேரி ஏகப்பட்ட நாடுகள் போர்க்கொடி தூக்கிட்டார்கள். இது வெளிப்படையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல. எதார்த்தமான உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது என்ன அப்புட்னா, ஹங்கேரி போன்ற ரஷ்ய ஆதரவான நாடுகள் இதுக்கு உடல் பெறல. ரஷ்யாவோட சொத்துக்கள் அதிகமா மாட்டியிருக்க நாடுகளும் உடல் பெறல. ஆனா, நீ உடல் பெறாத அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறதே இங்க பிரான்ஸ் தான். ஏன்னா பிரான்ஸுக்கு தான் இப்ப பிரசன்ஸ் ரொம்ப வேலை. மேக்ரானுக்கு தான் பிராந்திய அரசியல்ல எதையாச்சும் அவரு மல்லு கட்டி செய்யணும். செஞ்சா மட்டும்தான் உள்ளூர்ல அரசியல் ஓட்ட முடியும். ஆனா தப்பா செஞ்சுட்டோம் ரஷ்யாவோட கோவத்துக்கு ஆளாயிருவோம். அப்ப சரியா பண்ணணும். அப்பதான் பேச்சுவார்த்தை டேபிள்ல இடம் கிடைக்கும். ரஷ்யாவோட கோவத்துக்கும் ஆளாக மாட்டோம். அப்ப சொத்துக்களை முடக்கிற மாதிரி பாவலா காட்டணும். முடக்க கூடாது. அதுக்கு ஈக்குவலான எப்படியாச்சும் ஐரோப்பிய யூனியன்ல தர வச்சிரணும் அப்படிங்கறக்காக இவங்களே தான் தூண்டி விட்டுருக்கார்கள். லோக்கல் ஏஜென்சிகள் பெருசா அதை பற்றி எழுதுறார்கள். எங்க நம்ம ஊர் லோக்கல் ஏஜென்சியால் கேட்கக்கூடாது. அவங்க ஊர் லோக்கல் ஏஜென்சி. இதுல பிரான்ஸ் பெரிய அளவுல வெற்றியும் பெற்றுச்சு. சுமார் 100 பில்லியனுக்கும் மேல இப்ப டிரான்ஸ்ஃபர் அடிக்க போறார்கள் உக்ரைனுக்கு. இதை வச்சு அவன் வருஷ கணக்குல நடத்தலாம் அப்படின்ட்டார்கள். ஏது யுத்தத்தை தெளிவா சொல்லுங்கடா. 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா அப்படின்னு கேட்டா, தெளிவா எங்களால சொல்ல முடியும். ஆனா ஜெலன்ஸ்கி இதுல எவ்வளவு ஆட்டைய போடுறாருன்னு அவருக்கு தானே தெரியும் அப்படின்னு ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எது பேக்ராலே வந்து சொல்லாரான்னு கேட்கக்கூடாது. இதையே அங்க உள்ள ஆட்கள் தான். ஆக மொத்த யுத்தத்தை நிறைய நாட்கள் நடத்தலாம். அதுக்கான ஃபண்டை இப்ப மொபிலைஸ் பண்ணிருச்சா ஐரோப்பா. தோத்துக்கிட்டே இருந்தாலும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குங்கிற மனநிலையில உக்ரைன் அதிபர் இருக்கார். போதுமே 2 வந்துருச்சு. இப்ப யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரான்ஸ் ஜெர்மனிக்கு ஒரு சேர் கொடுக்கணும். சேருக்கு தான் இத்தனை அக்கப்போரா அப்படின்னு கேட்டா அந்த சேருக்கு தான் இத்தனை அக்கப்போர். அக்ரிமெண்ட்ல ஐரோப்பா சார்புல யாராச்சும் இருந்து கையெழுத்து போடணும்னு விரும்புறார்கள். கையெழுத்து போடுறதுக்காக இவ்வளவு அரசியலை இவங்க பண்ணி வச்சுட்டாருங்க. இன்னைக்கு இதை விட்டுட்டோம், இன்னைக்கு இதை ரசிச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம செய்யற எல்லா லொல்லநாட்டியத்திலும் இதே பேட்டர்னை தூக்கிட்டு வந்து வச்சாங்களா உலகத்தோட அண்ணல் அமெரிக்கால ஒரு பையன் நம்மளை பார்த்து பேச மாட்டான். இப்பவாச்சும் ஒரு 10 நாள் அன்னை அமெரிக்கா, 10 நாள் உலகத்தோட சகுனி எதையோ சொல்றாங்க. ஆனா ஒரு 10 நாளாச்சும் அன்னை அமெரிக்கா கிடைச்சு போயிருது. அசலும் இதுவும் கிடைக்காது. அப்படிங்கிறனால அமெரிக்கா டக்குனு 1 ட்ரில்லியனுக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை தட்டி விட்டாங்க. இதை வச்சு உலக போற வருஷ கணக்குல நடத்தலாமே.
இதுல பிரச்சனையே இல்ல அப்படிலாம் இவன் வாங்கி வச்சுட்டாலும் நடத்தியே தீருவா. ஒண்ணு இவளே நடத்துவா, இல்ல எங்கிட்டாச்சும் கொட்டி மறைமுகமா நடத்துவா. ஆக மொத்தம் உலகம் பத்தி எரிய போகுது. அப்ப இது 3ஆம் உலக யுத்தத்துக்கான ஒரு பிளேயர் சொல்லி தானே நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. 3 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். வந்த பாடு இல்ல அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா வந்துச்சுன்னு அம்புட்டு வரையும் ஃபீல் பண்ண வச்சிரும் நண்பா. வராம இருக்கிறதே நல்லது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி 2 பயலுகளும் தீவிரமாயிட்டாருங்க. இந்த 2 பயலுகளோட தீவிரத்தை முன்கூட்டியே புரிச்சுக்கிட்ட ரஷ்யா ஏற்கனவே அறிவிச்சிருச்சு. நம்ம நேத்து விரிவா பார்த்தோம். மேற்கொண்டு நிறைய இடங்களை ரஷ்யா கொடி பறக்கும்னு சிம்பிளா அவர்களும் முடிச்சிட்டார்கள். அப்ப பிளேயர்கள் எல்லாரும் தயார். இல்லி எதுக்கு வெயிட்டி? அம்புட்டு சூழ்நிலையும் கிரியேட் ஆயிடுச்சு. ஒத்த ட்ரிகர் போதும் உலக யுத்தமா பத்திக்கும். என்னதான் விலகலாலும் அமெரிக்காவோட பட்ஜெட் யாரையுமே விலக விடாது. இந்திய சீனாவாகட்டும், சீனா தைவான் ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்ட எல்லா இடத்துலயும் ட்ரிகர் இருக்கு. ட்ரிகர்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். எந்த நாடு கரையேற போதோ, அதாவது 3ஆம் உலக யுத்தம் வெடிச்சிச்சு அப்படின்னா, எந்த நாடு கரையேறுமோ, அது அடுத்த கட்ட ஒரு சகாப்தங்களுக்கு முடிசூடா மல்லலா இருக்கும். சத்தியமா இந்த பிளேயர்களை ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. புது பிளேயர்களா உள்ள வர்றதுக்கு சில நாடுகளுக்கு தகுதி இருக்கு. எந்த நாடுகள் அப்படிங்கிறத காலம் முடிவு பண்ணும். இன்னைக்கே நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.